3.25 சென்ட் இடத்துல மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கமாக இந்த மாதிரி 2 BHK வீடு பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் 60 அடி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியாவும் 2 கார் நிற்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. வீடு முழுக்க நல்லாவே வசதியாக கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டை பட்ஜெட் விலையிலும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3.25 சென்ட் இடத்துல 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டு கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், 60 அடி கொடுத்துருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் ஐவரி அண்ட் ப்ரௌன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க்கு, கிளே ஜாலிஸ் இந்த மாதிரியான டெக்ஸ்சர் டிசைன்ஸில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், 60 அடி கொடுத்துருக்கனால நல்லா பிரம்மாண்டமாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து போகிறதுக்காக ஸ்டெப்ஸு, அப்புறம் விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. சுற்றியுமே பார்க்க முடியும். ரெசிடென்ஷியல் ஏரியா வீடெல்லாம் வந்துருச்சு. கார் போகிறதுக்காக மெட்டல் கேட்டும் விக்கெட் கேட்டும் 2 கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஏரியா 2 கார் தாராளமாக நிறுத்திக்கிறாங்க. நல்லா ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25க்கு 12ங்கிற அளவில் இந்த பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து ப்ரௌன் வித் ப்ளூ கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான வாட்டர் சம்புங்க. அந்த இடத்துல வந்து போர்வெல் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலிகை 300 அடிக்கு இந்த வீட்டோட போர் அமைஞ்சிருக்கு. 6.5 இன்ச்சு போர் போட்டிருக்காங்க. சீலிங்கில் கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த மாதிரி பில்லர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் வந்து பார்டர் டிசைன்ஸோட வெட்டிஃபை டைல்ஸ் 2x4 சைஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் இது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மேற்கு பார்த்த சைட் இது நார்த் ஃபேஸிங் மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்டில் பார்டர் டிசைன் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் அமைஞ்சிருக்கு. சைடில் டிசைனர் கிளாஸை கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தலாம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவிட்டும் பூஜா கேபினட்டும் இந்த சைடு அமைஞ்சிருக்கு. லூவர் பேனல் டிசைன்ஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜா ரூம் மல்டிமீடியா டிவின் பக்கத்தில் இருக்குது. சிஎன்சி லேசிக்க டிசைன்ஸோட டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. சுற்றி கார்னரில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சீலிங்கில் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. டோர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி யூனிக்கான டிசைனில் ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹாலில் பார்த்த மாதிரினா 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் சேம் அதே பேட்டர்னில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, 2மே UPVC விண்டோஸ் தான். மெட்டல் கிரில்ஸோடு அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட சீலிங்கில் உட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு மேலே ஹெட்போர்ட் டிசைன்ஸுக்கு சேர்ந்து வர மாதிரியான இங்கே ஒரு யூ ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கோல்டன் தீமில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு யூ ஷேப்பில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமில் இன்டி ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த லேப்டாப் ஃபுல்லாமே லேப்டாப் ஸ்டோரேஜ் இன்டி ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஒரு வெயிட்லெஸ் PVC டோர் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் வந்து வாலுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸ் யூஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஷவர் யூனிட்டு, வெஸ்டர்ன் கிளாஸட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின், இந்த மாதிரி டவல் ராட் இதெல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃபு, இந்த மாதிரி சின்ன கிரானைட்லேயே சிவில் ஒர்க்லேயே ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. யூனிக்காக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் டைல்ஸ் கலர் காம்பினேஷன். இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் டைனிங் பார்த்தலாம். ஹால் கிராஸ் பண்ணி வீட்டோட இப்போ கிச்சன் கம் டைனிங் வந்துட்டோம். 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது மொத்தமாக இந்த கிச்சன் கம் டைனிங்கோட அளவு. ஃபஸ்ட் என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஸ்பேஸ் தான் நல்லா வசதியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அக்னி மூலையில் கிச்சன் இருக்குங்க. எல் டைப்பில் ஒரு கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு. அதுக்கு கீழே இருக்கிற பேஸ் ஃபுல்லாமே மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. க்ரீன் வித் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. கட்லரி யூனிட், ஆயில் லோ ட்ரே, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டோரேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிங்க் வந்து கிரானைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் கலர் காம்பினேஷனில் காஸ்ட் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 2 பைப்ஸ் இருக்குங்க. அப்போது ஆரம் அடிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி டைனிங் ஏரியா வரைக்கும் கண்டினியூவாக இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட லேப்டாப் ஃபுல்லாமே இந்த மாதிரி எல் டைப்பில் இருக்கக்கூடிய RCC லேப்டாப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியே
இங்கேயும் இன்டீரியர் ஸ்டோரேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. வால் யூனிட் இருக்குது. பின்னாடி கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான டிண்டர் கிளாஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து கிச்சன்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோருங்க. இது டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி டேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. துணி காய போகிற மாதிரி இங்கே வந்து ஆங்கிலெல்லாம் இருக்குது. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கிச்சன் கம் டைனிங்லேருந்து வர மாதிரி ஒரு ஸ்பேஸான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். இது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். இதுவுமே யூனிக்கான பேட்டர்னில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததோ 10x16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கன்னி மூலையில் இருக்குது இந்த பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ணி ஒரு கோல்டன் கலர் தீமில் ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டும் இங்கேயும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக இங்கேயும் 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. 10x16 மாஸ்டர் பெட்ரூம். இதுக்குண்டான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் தான் இது. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6x4.5 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஹேண்ட் வாஷ் மிஷினு, பைப் ஃபிட்டிங்ஸு, ஷவர் யூனிட், டவல் ராடு, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட்டர்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வெளியில் போய் பார்த்தலாம் அவுட்ரு பாத்ரூமை. இப்போ நம்ம வீட்டோட அவுட்ரு பாத்ரூமை பார்க்க போகிறோம். போர்ட்டிகோலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா போகிற இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 6x4 அளவில் இண்டியன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வெளியில் இங்கே வந்து நம்ம ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஃபுல்லாமே சிவில் ஒர்க்லேயே இந்த ஸ்டெப்ஸை ரெடி பண்ணி எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு. பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நம்ம இந்த பட்ஜெட்டில் இல்லாதனால நம்ம உட்காக எடுக்க வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் எல்லாம் 2 இருக்குது. பற்றி பார்க்க முடியும். ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் பாஸ் பில்டிங்கோட சேர்த்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை லொக்கேஷனில் சவியா ஹாஸ்பிட்டல் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஆனால் நம்ம சொந்தங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வீடு இல்லாதனால 3.25 சென்ட் இடத்துல இந்த பட்ஜெட்டில் வீடு இல்லாதனால நம்ம குயிக்காக எடுக்க வந்துட்டோம். ஸோ நம்ம சொந்தங்கள் இந்த மாதிரி பட்ஜெட்டில் 3.25 சென்ட் இடத்துல வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கமாக குயிக்காக வந்து இந்த வீடை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.